பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனைதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்டில் இடம்பெறுவதில்லை எனவும் அவர் ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற இந்த கருத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா என்றும் தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறவில்லையே என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். எத்தனையோ கோரிக்கைகளை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது. அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என்று மத்திய அரசை நோக்கி தன்னுடைய கேள்வி கணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடுத்திருக்கிறார். நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன், எது அவற்றை தடுக்கிறது என்ற ஒரு கேள்வியை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். பொருளாதார ஆய்வறிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை அறிக்கை, நிதி ஆயோக் அறிக்கை என மத்திய அரசினுடைய அனைத்து அறிக்கைகளிலும் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது தமிழ்நாடு. ஆனால் பக்கத்து பக்கம் தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படுகிறது. இதை தவிர நிதிநிலை அறிக்கையில் மட்டும் இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் என்ற ஒரு கேள்வியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட தமிழ்நாடு தொடர்பான பெயரும் இடம்பெறவில்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியும் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த முதலமைச்சர் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட இதே நிலைப்பாடுதான். தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் மட்டும் புலப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழியையும் திணிப்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தில் சிறு துளியையாவது நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர், மத்திய அரசானது தன்னுடைய திட்டங்களில் தன்னுடைய பங்கு தொகையை குறைத்துக் கொண்டே வருவதால் மாநில அரசினுடைய நிதி சுமை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு திட்டங்களில் மிகவும் குறைவாக மானிய தொகை வழங்கக்கூடிய மத்திய அரசு அதிலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதித்திருக்கிறது என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விளம்பர மோகம் கொண்ட மத்திய அரசு திட்ட விளம்பரங்களில் மத்திய அரசினுடைய முத்திரை இடம்பெறாவிட்டால் திட்டம் சரியாகவும் செம்மையாகவும் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு சேர வேண்டிய, நம்முடைய மாநிலத்திற்கு சேர வேண்டிய திட்ட நிதியை விடுவிப்பது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விளம்பரம் ஒன்றையே பாராட்டும் மத்திய அரசு மக்கள் நலனில் எந்த ஒரு அக்கறையையும் காட்டவில்லை, காட்டவும் மறுக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர், வெற்று சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல் பூச்சுக்களும் கொண்ட அறிக்கையின் மூலமாக இந்திய நாட்டு மக்களை வழக்கம் போல் ஏமாற்றும் பாஜகவினுடைய பம்மாத்து நாடகம் தொடர்கிறது என்று இந்த பட்ஜெட் தொடர்பான தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதோ, எங்கு பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்திற்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அறிவிக்கப்படும் என்றால் மத்திய நிதிநிலை அறிக்கை என இதனை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியோடு தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களுக்கு நன்றி சிவா.